ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம ஒரு வெஸ்டர்ன் ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பீஸா. கோதுமை மாவில் பீஸா செய்ய போகிறோம். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வெஜ்ஜு பீஸா செய்ய போகிறோம். மைக்ரோ ஓவனில் தான் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுலபமாக சூப்பராக அழகாக டேஸ்டியான பீஸா செய்யலாம் வாங்க. வீட்லேயே நல்ல ஹைஜீனாக நாம் பீஸா செய்யலாங்க. பீஸா மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் கல்ச்சரில் வரக்கூடிய உணவு முறைகளாக இருந்தால் கூட, ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு ஆரோக்கியம் மிகுந்ததாக கூட இருக்கலாம். வெஸ்டர்ன் கல்ச்சர் மேலேயும் நமக்கு ஒரு மோகம் இருக்குது. இந்த உணவுகள்லேயும் நமக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுலேயும் நமக்கு ஒரு க்ரஷ் இருக்குது இல்லையா? அதெல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியாகவும் ஹைஜீனாகவும் இருக்கும். இது அக்கேஷனலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி செய்யாமல் அக்கேஷனலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம செய்முறையை பார்த்துடலாம். செய்முறை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பீஸா செய்கிறதுக்காக ஒரு சின்ன பவுலில் ஒரு 100 மில்லி அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வாட்டர் எடுத்துக்கலாம். அந்த வாட்டரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு, இது கடையில் கிடைக்குது, ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், இதெல்லாம் சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு கலக்கி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு 15 to 20 நிமிஷத்தில் அதுவே பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகி ரெடியாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கோம். இதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ஈஸ்ட் லிக்விடை ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாங்க. 100 மில்லி தண்ணிக்கு இந்த 1 கப் அளவு கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போல் நம்ம பிசைஞ்சு விட்டால் மட்டும் போதும். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லாவே தேய்ச்சி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்மளை பிசைஞ்சு விடும்போது மாவில் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுவே ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா நமக்கு இழுத்து வச்சு நல்லா தேய்ச்சோம்னா கம்மு மாதிரி நமக்கு மாவு ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க. எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பொதுவாகவே சப்பாத்திக்கு அப்படி தான் நம்ம தேய்ப்போம். 100 மில்லி தண்ணிக்கு 1 கப் கோதுமை மாவு கரெக்டான அளவுங்க. இப்போ நம்ம இது பிசைகிறதுக்கு மேற்கொண்டு எந்த தண்ணியோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இதுலேயே நமக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா பிசைஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். முழுமையாக நம்ம பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் குக்கிங் ஆயில் விட்டு கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம ஒரு 2 மணி நேரம் போல் மூடி வச்சிடலாம். இதில் சேர்த்துருக்கிற ட்ரை ஈஸ்ட்னால் மாவு நல்லாவே உபரியாகி வரும். எண்ணெய் சேர்த்த பிறகு ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம நல்லாவே மறுபடியும் பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்க பீஸா மேலே ரொம்பவே க்ரஷ்ஷாக இருக்காங்க. நம்ம வீட்டில் இதை செஞ்சு கொடுக்கலாம். நான் கூடிய விரைவில் ஸ்டவ்வில் எப்படி செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சிட்டு இப்படி நம்ம பிக்கும்போது உள்ளே ஏர் பபுள், அதை வெடிப்பு விடுறது எல்லாமே நல்லா தெரியணும். அப்போ தான் நமக்கு நல்லா பிசைஞ்சு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது போக ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் பச்சை மாவாக உள்ளே இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது அது பிசையாமல் இருக்கிறதும் சேர்த்து வச்சு தெரிஞ்சு நம்ம நல்லா பிசைகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். நல்லா சுருட்டி நல்லா பிசைஞ்சால் சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1.5 to 2 மணி நேரம் நாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை பாருங்கள், இப்போது இந்த மாதிரி தட்டி அதே பாத்திரத்திலே வச்சுட்டு மேற்கொண்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்ச அளவுலேருந்து கொஞ்சம் நல்லா உப்ரியாகி வந்திருக்கு. தொட்டு பார்த்தா இன்னும் நல்லா சாஃப்டாக விரல் உள்ளே அமுங்கி போகுது. அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைச்சாச்சு. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் கூட நம்ம இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். நிறைய நம்ம அழுத்தி தேய்க்கிறதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டும் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தாச்சு. பீஸாவுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு இப்போது சூப்பர் கண்டிஷனில் கிடச்சாச்சு. நான் 3 வகையான குடமிளகாய் கடலை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு ஸ்வீட் கார்ன் வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை க்யூப் சைஸில் கட் பண்ணி அது ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன்.
நம்ம வந்து பீஸா பிளேட்டில் வந்து கோட்டிங் கொடுத்துக்கலாம், ஆயில் கொடுத்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி அதுக்கு மேலே மாவு வச்சு நம்ம பரப்பும்போது மாவும் வந்து தட்டில் ஒட்டாமல் கிடைக்கும். அதே போல் வெந்து எடுக்கும் போதும் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிலோ அல்லது நெய்யோ அல்லது பட்டரோ எது நமக்கு சௌகரியமாக இருக்கோ அதை நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வச்சு நம்ம ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காம சாஃப்டாக நம்ம வந்து மாவை பரப்பி விட்டுக்கலாம். அந்த தட்டோட எந்த அகலத்துக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பரப்பி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தக்கூடாது, ஓரளவுக்கு. நான் அழுத்துறது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழுத்துற மாதிரி தான் தெரியும். ஆனால் மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால நான் கை வச்சதுமே அதில் பதிகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் வந்து மெதுவாக தான் அழுத்திட்டு இருக்கேன். ஓரத்தில் விளிம்பில் கொஞ்சமாக நம்ம வந்து மேடு பண்ணிக்கலாம். ஓர விளிம்புகளை வந்து மேடு பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பீஸாவில் வந்து சீஸ் நம்ம போட போகிறோம். அது மெல்ட் ஆகி பிளேட்டில் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா அது தனியாக தீய ஆரம்பிச்சிடும். இதுக்குள்ளே நிற்காது. அது வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து ப்ரெசன்டேஷனே நல்லா கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து விளிம்புகளை கொஞ்சம் மேடு பண்ணிக்கிறோம். மாவு மேலே ஃபஸ்ட்டு கோட்டிங் பீஸா பேஸ்ட் தான் வைக்க போகிறோம். இது வந்து ரெடிமேடாக நான் கடையில் வாங்கிக்கிட்டது தான். இது வீட்லேயும் செய்யலாம் தான், பட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேன். இது மாவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இனிப்பு, உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கலந்துருக்கு. தனியாகவே ரெடிமேடாக நமக்கு கடையிலே விற்கிது. அதனால் நம்ம அதை ரெடிமேடாக நம்ம வாங்கிக்கிட்டோம். இதுக்கு மேலே சீஸ் வந்து போட்டுக்க போகிறோம். நான் துருவியும் சேர்த்துக்கலாம். நான் துருவி ஆல்ரெடி இருக்கிற ரெடிமேட் சீஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதையுமே வாங்கிட்டு நம்ம அடுத்த லேயராக பீஸா ஃபுல்லாக சீஸ் வந்து பரவி இருக்க மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். சீஸ் எந்தளவுக்கு சேர்த்துறமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த ஜவ் மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சீஸ்க்கு மேலே இப்போது நம்ம கற்பனை திறத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காய்கறிகளை அடுக்கிக்கலாம். எந்த மாதிரி டிசைன் நமக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து மஞ்சள், பச்சை, சிகப்பு 3 கலரில் இருக்கிற குடமிளகா, அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இப்போ வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மூடுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அங்கங்கே கேப் விட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகவும் அது வேகவும் செய்யணும். அதுக்காக அங்கங்கே கேப் விட்டு நம்ம இப்போ வந்து ஒரு பதமாக நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயரில் வந்து ஆல்ரெடி பாயில் பண்ண பேபிகார்ன் அது அங்கங்கே தூவி விட்டுக்கலாம். பேபிகார்னுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு என்ன கிடைச்சாலும் சரி, இல்லை டொமேட்டோ கிடைச்சாலும் சரி, அது மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவோட காய் வந்து பதப்படுத்தி இப்போல்லாம் பாட்டிலில் கிடைக்கிது ரெடிமேடாக, அதை கூட நீங்கள் வைக்கலாம். அதுதான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கருப்பு கலரில் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கூட கிடைக்கும். கடைகளில் வாங்குகிற பீஸாலாம் இருக்கும். நம்ம அது எனக்கு அவைலபிளாக இங்கே இல்லை, அதனால நான் அதை ஆட் பண்ணிக்கல. இப்போ பேபிகார்ன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுக்கலாம். இதுவுமே வந்து ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிது. இதுக்கு மேலே கார்லிக் சீசனிங் இருக்குது பீஸாவுக்கு, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட இஷ்டந்தாங்க. இதுக்கு மேலே என்னென்ன ஃப்ளேவர் கொடுக்கணுமோ அதெல்லாமே நம்மளோட இஷ்டந்தான். இப்போ அதுக்கும் மேலே பெரி பெரி சீசனிங்கும் கொடுத்துக்கலாம். ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறையாவே சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரான ஸ்பைஸியாக பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சீஸ் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். பீஸா ஃபுல்லாக தூவி விட்டுட்டு ஆல்ரெடி வந்து மைக்ரோவேவனை வந்து நான் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ள ட்ரேயில் வச்சாச்சு. இப்போது அதுக்கும் மேலே கன்வெக்ஷன் மோட்லேயே 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணுறதுக்காக டைமிங் செட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். நல்லாவே அழகாக வெந்து நமக்கு சூப்பரான பீஸா கிடைக்க போகுது. இப்போ பாருங்கள், டைமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பேக் ஆகிட்டுருக்கு. பீஸாக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெஜ் பீஸா தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்திருக்குங்க, சூப்பராக வந்தாச்சு. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நான் வந்து வெளியே எடுத்துக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்தாச்சு. காய்கறிகளுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது கொஞ்சம் போல் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. ஓவனில் வேகும்போதே நம்ம எதிர்பார்க்குற அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் நமக்கு நல்லாவே கிடைச்சிரும். 2 நிமிஷம் போல் ஆன பிறகு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பாருங்கள், பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். அழகாக நல்லா வெந்து வந்ததுனால, சாஃப்டாக இருக்கிறதுனால டக்குன்னு நம்மளால் கட் பண்ண முடியுது.
பீஸா வந்து பொதுவாக மைதா மாவில் செய்வாங்க. நம்ம கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கோம். இதுவுமே சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். இப்போ கேஸ் ஸ்டவ்லேயும் செய்யலாம். அதையும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.